ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருந்துட்டு என்ன மாப்பிள்ள நம்ம வந்து சைலண்ட்டாகவே இருந்திருக்கோம், எந்த ஒரு முயற்சியுமே வந்து எடுக்காமல் வந்திருக்காமே, மல்லியும் ரேணுகாவும் வந்து எங்கே போயிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியாமல் வந்திருக்கு. யார் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் இருந்துட்டு அப்பா அவருடைய பாசம் வந்து எப்படி வந்து துடிக்குமோ அந்த மாதிரி வந்து 2 பேர் மேலேயும் வந்து ரேணுகா மேலேயும் சரி, மல்லி மேலேயும் சரி 2 பேரையும் வந்து சரிக்கு சமமாக தான் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேங்க. ஸோ அவரு வந்து இப்போ எதிர்பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிள்ளைங்கள வந்து இப்படி வந்து யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோமே, இப்படி வந்து சும்மா வந்து நடந்துகிட்டு இருக்கோமே, நம்மளும் வந்து எங்கேயாச்சும் போய் வந்து தேடி இருக்கலாமே, எங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனும் வந்து யோசிக்கிறாரு. சரி ஓகே, நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோம்ல, போலீஸ் வந்து ட்ரேஸ் ஓவர் வந்து பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். உடனே போலீஸ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணதும் நம்ம வந்து போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வந்து இல்லை மாப்பிள்ளை இப்போ தான் வந்து போலீஸே வந்து ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், உடனே போலீஸ் இருந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் அது வந்து செங்கல்பட்டு டோலில் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டுருக்குங்க சார் ஒரு குடோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னது செங்கல்பட்டா? என்னங்க இங்கே சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வந்து எப்படிங்க அதுக்குள்ளே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமான வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் எப்படி தாம்பரம், பெருங்களத்தூர், அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பெருமாள் கோயில், அப்படி எஸ்பி கோயில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வழியா வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து டிராஃபிக்கே இல்லாத வந்து அவ்வளோ வேகமாக வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும்போது, ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஏரியாவில் பயங்கர வேகமாக வந்து போயிருக்காங்கன்னா, அவர் வந்து சாதாரணமான ரைடர் இல்லைங்க. ப்ரோ ரைடராக வந்து இருப்பார் போல். அந்த மாதிரியான ஒரு வேகத்தில் வந்து போயிருக்காரு. சரி ஓகே, எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு உள்ளே வந்து பயங்கர ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே வந்து மல்லி வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வெண்பாவை வந்து காப்பாற்றும்போது பயங்கரமான ஃபைட்டை வந்து பண்ணி அப்படியே வந்து அலங்கோலம் வந்து பண்ணி விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிய வந்து தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவள வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு இவ உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி வந்து ஃபைட் பண்ணுறாங்க. எல்லாமே பிளான் போட்டு வந்து சுடர் வந்து பிளான் போட்டது தான் மல்லி. நீ வந்து எதுக்காக வந்து இவ்வளோ வந்து இது பண்ணிக்கிற? கண்டிப்பாக வந்து கதிரேசனை வச்சு மிரட்டுவாங்க. ஸோ நான் வந்து என்னை வந்து கொல்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க வந்து அந்த பிளானை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீ வந்து அது தெரியாமல் வந்து நீ வந்து இவ்வளோ வந்து இறங்கி வந்து பயங்கரமான ஒரு ஃபைட்டை வந்து பண்ணிகிட்ருக்கே. எனக்கு வந்து அதுவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகே, மல்லிக்கு வந்து பயங்கர ஃபைட் தெரியும், எல்லாமே வந்து பண்ணுவாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அது மாதிரி தான் அந்த வித்தைகள் கற்றுக்கின வித்தைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்தி அப்படியே வந்து சுமார் ரணகலம் வந்து பண்ணுறாங்க. சரி ஓகே, ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அப்படி வந்து ரணகலம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சூப்பரா நம்ம மல்லி வந்து ரவுடிங்கில வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பைய தூக்கி வந்து போடுறாங்க. அங்க போடுறாங்க, இங்க போடுறாங்க. எந்த இடத்துலனாலும் வந்து தூக்கி வந்து விசாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாட்டிட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு. அதுக்கப்புறம் கையில கட்ட எடுத்தா, "டேய் விடுங்கடா எங்கள. எதுக்காகடா நீங்க வந்து எங்கள வந்து கடத்திருக்கீங்க? உங்கள வந்து சும்மா வந்து விடமாட்டேன்டா. எப்படியாச்சும் வந்து கடத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கடத்துறேன் அப்படின்னு கடத்திட்டீங்களே அப்படின்றதுக்காக தான் வந்து உங்கள வந்து கட்டி போடலான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, நீங்க வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டுருக்கீங்களே" அப்படின்ற மாரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வச்சு விளாசுறாங்க. யாரையும் வந்து பார்க்க மாட்டேன். நான்லாம் வந்து அடிச்சு வச்சு ஓட விடுவேன் உங்கள அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமா வந்து அடிக்கிறாங்க. என்ன இது மல்லி வந்து இந்த மாரி வந்து ஃபைட் பண்றாளே! இவளுக்கு வந்து பேச்சு திறமை, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற திறமை தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா, இவ வந்து பயங்கரமா ஃபைட்டும் வந்து பண்றாளே! இவள வந்து எப்படி வந்து நம்ம வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேணுகா இருந்துட்டு அந்த போலியான ரேணுகா சுடர் இருந்துட்டு வந்து யோசிக்கிறாங்க. அதே மாரி வந்து அந்த கார் பாயும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து வந்திருக்காரு. ஸோ வந்தவர் வந்து என்ன பண்றாரு, என்ன இது இப்படி வந்து ஃபைட் பண்றாளே இவ வந்து எல்லாரையும் வந்து ஒழிச்சு விட்டுருவா போலயே! நம்ம வந்து இருக்கிறத வந்து பார்த்தா ஏதோ வந்து சும்மா வந்து பொம்பள தானே ஒரு 2 தட்டு தட்டுனா வந்து சைலண்ட் ஆயிருவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இவ வந்து ஏறி நம்மளே வந்து மிதிக்கிறாளே! அப்படிங்கிற மாரி வந்து இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து களத்தில வந்து இறங்குனா தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சூழர் இருந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவள வந்து இப்படியே வந்து விட்டா வந்து எல்லாரையும் வந்து பொளந்து கட்டிட்டு நம்மள வந்து கூட்டிட்டு போயிருவா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம். எப்படியோ வந்து இவங்களும் வந்து பைத்தியக்காரி மாரி வந்து ஆக்டிங்க வந்து போடணும். அந்த இடத்துல என்ன வந்து விடுங்க, என்ன வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செட் பண்ண ஆளுங்க மொத்தமே வந்து அவங்களுடைய ஆளுங்க தான். ஆனா இருந்தாலும் வந்து எப்புட்றா வந்து விடுவாங்க. கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து ஆக்டிங் வந்து போட்டாகணும் அப்படின்றதுக்காக வந்து
ஒரு சில ஆக்டிங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க. என்னையும் வந்து கடத்திட்டாங்க மல்லி. நம்ம எப்படியாச்சும் வந்து இங்கேருந்து தப்பிச்சு போணும், அப்படி போணும், இப்படி போணும் அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. கட்டியில வந்து எடுத்து வந்து ரவுடிங்கள வந்து பொளந்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தா இந்த சுடர் இருந்துட்டு அப்பலும் வந்து ஒரு கட்டிய வந்து எடுத்துட்டா. எடுத்துட்டு வந்து ஓடி வந்து மண்ட மேலேயே வந்து பின்னாடியே வந்து அடிக்கிறாங்க. எப்பா! எப்பா! அத பார்க்கும்போது மல்லி மேலேயே வந்து இந்த கட்டைய வந்து போட்டு வந்து அடிக்கிறாளே! இவள்லாம் வந்து சாதாரணமான மனுஷியா இருப்பாளா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்த வந்து பண்ணிகிட்ருக்கோம். இவளுக்காக வந்து இவ்வளோ கஷ்டத்த வந்து அனுபவிக்கிறோம். இவளுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து இவ வந்து நம்மள வந்து அடிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து மல்லி வந்து பார்க்குறாங்களா? இல்ல மல்லிக்கே வந்து மண்டலாம் கலங்கி அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே தலைய புடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. அவ்வளோதான் மல்லியோட வேலை வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபோன பண்ணு கதிரேசனுக்கு வந்து ஃபோன பண்ணி உடனே வந்து பணத்த வந்து வாங்கு, அந்த கீய வந்து வாங்கு, அத வந்து வாங்கு, இத வந்து வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து பிளான் வந்து போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கதிரேசனுக்கு வந்து ஃபோன பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய வருது. இவ வந்து உண்மையிலேயே வந்து போலியான ரேணுகா தான். இவ வந்து ரேணுகா கிடையாது, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரப்போகுது. ஸோ மல்லிக்கு வந்து தெரிய வந்த உண்மைய வந்து மல்லி வந்து தெரிவிப்பாங்களா, தெரிவிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாட்டா.